ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் ஜியோகிராஃபி செகண்ட் லெசன்ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோங்க. ஸோ இந்த 50 கொஸ்டினும் ஃபன்னா வித் மேப்போட போயிடலாங்க. ஸோ என்ன பண்றீங்கன்னா, கடைசியா அந்த வீடியோ பதிவு முடிச்ச உடனே உங்களுடைய மார்க்கை போட்டுருங்க. சார் அருள் சார் வரலையேன்னுலாம் வருத்தப்படாதீங்க கைஸ். இந்த ஒரே ஒரு வீடியோ பதிவு மட்டும் தான், லைவ் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் நான் வருவேன். மற்ற எல்லா லைவ் டெஸ்ட்டுக்குமே சார் தான் வருவார். சரிங்களா? ஓகே, ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். ஆடியோ கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. இக்காற்று எந்தெந்த மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருகிறது? அவ்வளவுதாங்க. பீகார், மேற்கு வங்கம், அசாம் இந்த 3 மாநிலங்களுக்கும் என்ன கிடைக்குதுன்னா, இந்த கால் பைசாகி நார்வெஸ்டர் என்று அழைக்கப்படும் தலக்காற்று மூலமாக மழை கிடைக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க போதும். செகண்ட் கொஸ்டின். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. ரப்பர், எபினி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில் இந்த இடத்துல சின்கோனா இதுதான் எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். சிடார் போன்ற மரங்கள் எந்த காடுகளில் உள்ளது என்பதை தேர்வு செய். அயன மண்டல பசுமை மரா காடுகள். குட் குட் குட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் இருக்கு. நீங்க சின்கோனான்னு வந்தாலே எங்க வந்துடணும், எவர்கிரீன் வந்துடணும். இதுதான் போன டைம் கேட்கப்பட்ட கேள்வி. நெக்ஸ்ட்ங்க. தேர்ட் கொஸ்டின். கீழ்காண்பனவற்றில் தவறானதை தேர்வு செய். கொஸ்டினை பாருங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. எஸ். காலநிலை பத்தி தான் கேட்டிருக்கோம். ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, கடற்கரைக்கு வெகு தொலைவில் உள்ள புதுடெல்லி 40°C அதிகமாக வருடாந்திர வெப்பநிலை கொண்டுள்ளது. இது ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் ரைட். கடற்கரைக்கு அருகில் உள்ள கொல்கத்தாவில் மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர் ஆகும். இதுவும் கரெக்ட். உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிகனார் பிகனார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. 24 சென்டிமீட்டர் மழை குறைவான மழையே பதிவாகிறது. அப்ப குறைவான பகுதி பிகனார்னு நினைச்சுக்கணும். இது இதுவும் கரெக்ட். அப்ப என்ன சார் தப்புனா, கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள ஹைதராபாத். ஹைதராபாத் இஸ் எ லேண்ட் லாக்டு கேபிட்டல்ங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடற்கரையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் வராது. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? கொச்சி வந்திருக்கணும். கொச்சி வந்தது தான் ஆன்சர் ரைட். அப்போ செகண்ட் மட்டும் தான் தப்பு. மீதி எல்லாமே ஆன்சர் சரியா இருக்குங்க. ஃபோர்த் கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்குங்க. கிளியரா இல்லையா? இப்போ ஓகே பாருங்க. இந்தியாவின் பெரும்பகுதி தீபகற்ப இந்தியா கடலிலிருந்து முக்கியமா குறிப்பாக எதை சொல்லியிருக்காங்கன்னா, தீபகற்ப இந்தியாவை சொல்லியிருக்காங்க. தீபகற்ப இந்தியானா எதை சொல்லுவோம் நம்ப? இதுதான் தீபகற்ப இந்தியான்னு சொல்லுவோமா? அப்ப பாருங்க இந்த இடத்துல கடலிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ளது. கிடையவே கிடையாது. கடலில் அருகாமையில் அமைந்துள்ளதுதா. அப்போ கடலில் வெகு தொலைவில் இல்லை என்று வந்தாலும் ரைட்டா வந்திருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பா இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா இருக்கு. அப்ப கூற்று தவறு, காரணம் சரிதான் வரணும். ஸோ அப்ப தீபகற்ப இந்தியா, தக்கான பீடபூமி இது 2த்தையும் நீங்க பார்த்து வச்சுக்கணுங்க. 5வது கேள்வி. வருடம் முழுவதும் வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குட் குட் குட். கொஞ்சம் ஸ்பீடா தான் போகும். நம்ம முடிச்சுக்கலாம் ஆனா. பரவாயில்லப்பா. ஆப்ஷன் டி கோல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி காற்றெல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. 6th கொஸ்டின். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. யாரு சொல்றீங்க பார்க்கலாம். பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் இக்காடுகள் காணப்படுகிறது. காடுகள்? முட்புதர் காடுகள். டைரக்டா கேட்டாங்க. முட்புதர் காடுகள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா, பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் இருக்கும் பகுதி தான் முட்புதர் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். சேலஞ்ச் பண்றேன் இந்த கொஸ்டினுக்கு. டைம் 10 செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன்.
ஃபர்ஸ்ட் வருஷே போட்டுடலாம்ல. ஆமா சார். ஈஸி சார் இந்த கொஸ்டின் மட்டும் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ ஜஸ்ட் இது மாதிரி கான்செப்ட் வச்சுக்கங்க. தென்மேற்கு பருவக்காற்று தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா, இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% இவங்க தான் தராங்க. இந்த இடத்துல தான் இருக்கு காசி, காரோ, ஜெயந்தியா மலைக்குன்றுகள் மேகாலயால இருக்கும். இங்க உருவாகும்போது என்ன ஆகுது 2 கிளைகளாக பிரியும். ஒண்ணு அரபிக்கடல் கிளையாகவும், இன்னொன்னு இந்திய பெருங்கடல் கிளையாகவும் பிரிஞ்சிரும். இதத்தான் மலைமறைவு பிரதேசம் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குன்னு சொல்றோம். இங்க பட்டுட்டு என்ன ஆயிடும்? இந்த பக்கம் வரும். அப்புறம் இந்த பக்கம் போகும். இந்த இடத்துல சந்திக்கும். 2 கிளையில் இருந்த சரி, ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகளும் ஒரு பக்கத்தில் சந்திக்குமா? சோ இந்த இடத்துல பிரிஞ்சு போனவங்க சந்திக்கிறாங்க. அதுதான் மவுஸ் சிண்ட்ரோம் என்றது அதிகமான மழை தரக்கூடிய பகுதியாக உள்ளது. இதுதாங்க ரீசன். தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக 75% கிடைக்கிறது. அது காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மழைப்பொழிவு மவுசின் ரமில் மேகாலயாவில் அதிகம் கிடைக்கிறது. இந்த கான்செப்ட எப்பவுமே மறக்காதீங்க. இது ஸ்டாட்டிக். 8வது கொஸ்டின். அயன மண்டல இலையுதிர் காடுகள் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு பகுதிகளில் எந்த அளவு பகுதியில் காணப்படுதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ அயன மண்டல இலையுதிர் காடுகள்னாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னா 100லிருந்து 200 சென்டிமீட்டர் மழை அளவு காணப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இது ஒரு படம் போட்டுடலாங்க. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள படம் போட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன் எல்லாத்துக்குமே. இப்போதைக்கு டோரா புஜ்ஜி விளையாட்டு தான். நான் தான் மேப் உங்களுக்கு. நீங்க தான் எல்லாருமே டோரா புஜ்ஜிஸ். ஓகேங்க. இங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பூமத்திய ரேகை, இது கடக ரேகை, இது மகர ரேகை அப்படின்னு வச்சுக்கலாங்க. கொஸ்டின் என்னங்க? கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் கேட்குறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பமண்டல பகுதின்னு சொல்லலாமா? இட்ஸ் கால்ட் வெப்பமண்டல பகுதி. அப்ப வெப்பமண்டல பகுதினா என்ன வந்துரும் இதுக்கு? அயன மண்டல பகுதின்னு வரும். இது ஆர்க்டிக் சர்க்கிள் வரும். இது அண்டார்டிக் சர்க்கிள் வரும். அப்ப இது என்ன சொல்லலாம்னா, மிதவெப்ப மண்டல பகுதின்னு சொல்லலாமா? இங்க இருக்கிற பகுதி எல்லாத்தையும் மிதவெப்ப மண்டல பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். சார் குளிர் மண்டலம், பனிப்பாறைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நீங்க என்ன வந்துடலாம்? இது வந்து குளிர் மண்டலமா எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பனிப்பாறைகள் இருக்கிற இடமா எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பனிப்பாறைகள், ஆர்க்டிக், அண்டார்டிகாவ 2த்தையும் சொல்லலாம் அப்படின்றது சொல்லலாங்க. ஸோ இதுதான் இங்க பிரிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ மேப் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் சார். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். கிளியரா? ஓகே. தென்மேற்கு பருவக்காற்றை பத்தி கேட்டிருக்கோம். சரியானது கேட்டிருக்கோங்க இங்க. சரியானது பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றேன். செகண்டு வெயிட் பண்ணுங்க. செகண்ட் தாங்க ரைட்டு. இது இப்ப தென்மேற்கு பருவக்காற்று வரும். வட இந்தியாவில் 46°C வரை வெப்பநிலை உயர்கிறது. இது கரெக்ட்டு. இப்பருவக்காற்றின் போது கிடையாது. இதுவும் கிடையாது. இதுவும் கிடையாது. ஸோ அப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எதுக்கு சார்ன்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழைங்க. வட கிழக்கு பருவமழைக்கு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கிளைகளாக பிரியும்னு சொல்லிட்டு தென்மேற்கு பருவக்காற்றுல வந்துருக்கும். இங்க 3 கிளைகள் குடுத்திருக்கோம். ஸோ இதுவும் தப்பு. ஸோ கோரியாலிஸ் விசை மூலியமா தான் வடகிழக்கு பருவமழை கிடைக்குது. தமிழகத்துக்கு அதிகப்படியான மழை பெய்வு வடகிழக்கு பருவமழை நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல தான் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அப்ப ஆன்சர் சரியானது பார்க்குறப்போ செகண்ட் தான் ரைட்டு. பி. 11வது கேள்வி. ஸ்பீடா? ஆண்டு மழைப்பொழிவு டேஷ் வரை உள்ள பகுதிகளில் அயன மண்டல வறண்ட காடுகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் அயன மண்டல வறண்ட காடுகள் காணப்படுகிறது. 12வது கேள்வி. குளிர்காலம் பற்றி தவறான விடையை தேர்வு செய். ஆன்சர் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல சின்னதா ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இது எல்லாமே கான்செப்ட் ரிலேட்டடா கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ரைட்டு. தேர்டும் ரைட்டு. ஃபோர்த்ல வந்து இப்பருவத்தில் தென்னிந்தியாவில் உயர் அழுத்தம் உருவாகி, தென்னிந்தியா கிடையாது. உயர் அழுத்தம் என்பது எங்க உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் தட்ஸ் கால்ட் இங்க உருவாகும். வட இந்தியா பக்கம் உருவாகி, அது என்ன ஆகும்? வடகிழக்கு பருவக்காற்றா நமக்கு என்ன வரும்? வந்து தமிழகத்துக்கு அதிக மழைப்பொழிவை தருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க குளிர்காலத்துல. சரியா? மத்தபடி வேற எல்லாமே ரைட்டுங்க. தப்புன்னு கேட்கிறப்ப ஆப்ஷன் டி தான் தவறு. 13வது கேள்வி.
ஓகே. எந்த டெல்டா பகுதிகள் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளை உருவாக்குகிறது? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கங்கை நதி பிரம்மபுத்திராக்குள்ள போகும். கங்கை நதி வந்து பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்துக்குள்ள போகும். பிரம்மபுத்திரா வங்கதேசத்துக்குள்ள போகும். 2மே கலக்கும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்னது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் இருக்கு. அப்ப கங்கை நதியும், பிரம்மபுத்திரா நதியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. 14வது கேள்வி. ஆரவல்லி மலைத்தொடர் இங்க இருக்கும். ஸோ அங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசைக்கு எந்த மலைத்தொடர் இணையாக உள்ளதால், ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியா மேற்கு பகுதியில் மழைப்பொழிவு தருவதில்லை. ஏன்னா என்ன ஆகும்னா, ஒரு கிளை இப்படி பிரிஞ்சு போகும்ன்னு சொன்னோமா, இங்க தடுக்கப்பட்டு இப்படி திருப்பி அனுப்பப்படும். அப்ப ராஜஸ்தான் இங்க இருக்குல்ல, இந்த பகுதி ஃபுல்லா என்ன ஆகாது நமக்கு, மழை கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மலைத்தொடர் என்ன மலைத்தொடர்? ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. 15வது கேள்வி. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஈஸியான கேள்விலாம் நீங்கலாம் ஈஸியா போட்டுருவீங்கல்ல. ஆனா இம்பார்ட்டன்ட் என்னன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிரிட்டிஷ் காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா, கூற்று 1 மற்றும் கூற்று 2ம் சரியா தான் இருக்கு. பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்ட பத்தி கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 16வது கேள்வி. இந்தியாவின் அச்சப்பரவல். ஓ சாரி. ஸோ நான் கேட்கிறேன்னா, அச்சப்பரவல்னு கேட்கிறது இந்தியாவோட இங்க தான் குடுத்துருக்கேன். நிக்கோபார் குடுக்கல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேப் குமரி அண்ட் இந்திரா கோல் மட்டும் தான் சொல்லணும். அப்போ கேப் குமரி அப்படின்னு வந்துச்சுன்னா, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அச்சப்பரவல்னா. இங்க கீழ இருந்து தான் என்ன பக்கம் மேல போயிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு நோக்கி அச்சப்பரவல் இருக்குன்னு சொல்லாம, அப்போ வட அச்சமுதல் அப்படின்ற வார்த்தை வரணும். 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சமுதல், 37 டிகிரி 6 மினிட்ஸ் இந்திரா கோல் வந்து அப்ப இன்னொன்னு கேட்கலாம். 37 டிகிரி 6 மினிட்ஸ் என்று அழைக்கப்படும் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் நீங்க? இந்திரா கோல். 4 டிகிரி 4 8 டிகிரி 4 மினிட்ஸ் சொல்லக்கூடியது கேப் குமரி அப்படின்றத நீங்க இங்கேயே மென்ஷன் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 17வது கேள்வி. அயன மண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் மரங்களை தேர்வு செய். இது ஈஸி இருக்கத்திலே. ஆமா, ஒண்ணு வராது. எது? சிடார் வராது. ஆல்ரெடி சிடார் பார்த்துட்டு ஞாபகம் இருக்குங்களா? டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். பசுமை மரா காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்களா? அயன மண்டல பசுமை மரா காடுகள். அதில தான் இருக்கும். அப்போ 5த் ஒன் எலிமினேஷன் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இங்க கிடையாது. ஸோ இதுல 5த் இல்ல. ஆனா பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம். இதுல 5த் இருக்கு. இது 2 எலிமினேஷன் ஆயிடுச்சா? ஸோ அப்போ 5த் ஒன் எலிமினேஷன்னா மீதி எல்லாமே இருக்கு. 2 ஆப்ஷன் வர்றப்போ. அப்ப எல்லாமே இருக்குன்றதால சி தான் ஆன்சர் சரி. 18வது கேள்வி. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு. சூப்பர்ங்க. குட், குட், குட். 1972. இதெல்லாம் ஈஸியா போயிடும். ஓகேங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். இருக்கத்திலே ரொம்ப ஈஸியான கேள்வி தானே. ஸோ இதில சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் சொல்லி தரேங்க. நெக்ஸ்ட் வர கொஸ்டின்ஸ்லாம். ஓ பிரேரி நிக்கோபார்னா அந்தமான், மன்னார் வளைகுடானா தமிழ்நாடு, கட்ச்னா குஜராத், கஞ்சன்ஜங்கா சிக்கிம். சிக்கிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர்க்கோள காப்பகத்தில 18வது உயிர்க்கோளம் கடைசியாக சேர்ந்தது சிக்கிம், கஞ்சன்ஜங்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4, 3, 2, 1 ஆன்சர். கரெக்ட்டுங்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் 20வது கேள்வி. ஸோ இது ஒரு இம்பார்டன்ட் கொஸ்டின். இதுக்கு தான் ஷார்ட்கட் சொல்லப் போறேன். ரெடி ஆயிக்கங்க. கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னை. சென்னையின் வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா, 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது, எந்த உயரம் உள்ள உதகை வெப்பநிலையை கண்டறிக. ஸோ அப்போ நான் கேட்கிறேன்னா, உதகை எந்த மீட்டர்ல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஆக்சுவலா நான் இந்த கேட்கிறது வெப்பநிலைய கண்டறி சொல்ட்டாங்க. நான் வெப்பநிலைய கேட்கல. வெப்பநிலைய நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. நான் இங்க என்ன கேட்கிறேன், உயரம் உள்ள அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தியிருக்கேன். சூப்பர். குட், குட். 2240. ஸோ நான் உதகைக்கு போனா ரூ. 240 இருந்தா நான் போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. ரூ. 240 சார் தெரியாம சொல்லிட்டேன். ரூ. 2240 இருந்தா
நான் உதகைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ உதகையோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 2240 அப்படின்றது தெரிஞ்சுக்க போதும். நெக்ஸ்ட் 21வது கேள்வி. ஸோ அகைன் பாலைவன, அரை பாலைவன தாவரங்கள் மழைப்பொழிவு பத்தி கேட்டிருக்கோம். ஸோ மழைப்பொழிவு கொஸ்டின் கண்டிப்பா இருக்குங்க இந்த லெசன்ஸ் வந்து. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்ங்க 22வது கேள்வி. இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த மாதத்தில் விழுகிறது? மத்தியில். இது டைரக்ட் கொஸ்டின். அப்படியே போட்டுடலாம். ஜூன் மாத மத்தியில். 23வது கேள்வி. இந்தியாவின் காலநிலை டேஷ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. தட்ஸ் கால்ட் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட். அயன மண்டல பருவக்காற்று காலநிலை தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 24வது கேள்வி. கூற்று காரணம் கரெக்டா எழுதுங்க பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டுக்குங்கப்பா. இது கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியான விளக்கம் தான் சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 25வது கேள்வி. வளிமண்டலத்தில் உயரடுக்குகளில் குறுகிய காலத்தில் வேகமாக நகரும் காற்றுகள். ஜெட் எப்படி போகும்? வேகமா போகும். ஞாபகம் வச்சுங்க. ஜெட் எப்படி போகும்? வேகமா போகும். அப்ப ஜெட் காற்றுகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். உயரடுக்குல ஜெட் காற்றுகள் இருக்கு. 26வது கேள்வி. கீழே ஜெட் காற்றோட்டங்கள் டேஷ் காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகிறது. இந்த கீழே ஜெட் காற்றோட்டங்கள் வந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? மழை கிடைக்கும் இந்தியாவுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். முக்கியமா அந்த 75% மழை கிடைக்குதுல்ல இந்தியால, இங்க பாருங்க இங்கதான் உருவாகும் கீழே ஜெட் காற்றோட்டங்கள். இங்க உருவாகி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வந்து தென்மேற்கு பருவக்காற்று உருவாகும். அப்ப தென்மேற்கு பருவக்காற்று பின்னடைவும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2மே இங்க வருதுங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான கேள்வி. நீங்களே போட்டுருவீங்க. மான்சூன்னு பார்த்தோன்னே மவுசுன்றது தெரிஞ்சிரும். எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? மான்சூன் அரபு மொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை. 28வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இதுக்கெல்லாம் 10 செகண்ட்ஸ் கூட டைம் தர மாட்டேன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்க பொறுத்த வரைக்குமே தவறான இணை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா கீழ இருந்து ஃபர்ஸ்ட் போயிடுவேன். ஏன்னா மேல இருக்கவங்க எப்படி கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா தான் வச்சிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகி டிசம்பர்ல முடியுது. புரியுதுங்களா? அப்போ டி தான் ஆன்சர் சரி. சில நேரங்கள்ல முன்னாடியே வச்சிருப்பாங்க. இப்பயும் சொல்லிவிடுறேன். இந்திய வனவிலங்கு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அவ்வளவுதாங்க. 1952. வனவிலங்கு வாரியம்ன்றது வேற. ஓகே. ஆல் அல்பைன் காடுகள் டேஷ் மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் காணப்படுகிறது. சாரி, என் மிஸ்டேக் தான். ஸோ இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்வேன். எக்கனாமிக்ஸ் சொல்லும்போது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2400 கலோரி சாப்பிட்டா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிடணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்போம். ஸோ அல்பைன் காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில 2400 மீட்டர் மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் காணப்படுறது தான் அந்த அல்பைன் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. ஓகே. இது ஒரு கான்செப்டான கொஸ்டின் பாருங்க. கான்செப்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டயலாக் இருக்கு. இந்த டயலாக் மட்டும் ஃபேமஸா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. ஆ மனிதர்கள் சரி விலங்குகள் கூண்டுக்குள்ள இருந்து மனிதர்கள் வெளிய இருந்து பார்த்தாங்கன்னா, அது தேசிய பூங்காங்க. என்னதுங்க? மனிதர்கள் வெளிய இருந்து இது இருந்தானா? மனிதர்கள் கூண்டுக்குள்ள இருந்து விலங்குகள் ஜாலியா இருந்துச்சுன்னா, அது உயிர்க்கோள பெட்டகம் அப்படின்றது சொல்லுவாங்கப்பா. ஸோ அதான் எனக்கு வந்து ஷார்ட்டா சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அப்போ நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்க்கோள பெட்டகம். மொத்தம் 18 உயிர்க்கோள பெட்டகங்கள் இருக்கு. அது பின்னாடி கேள்வியாவும் இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடும் பாருங்க. 32வது கேள்வி. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்.
சரியான விடையை தேர்வு செய்து தான் கொடுத்துருக்கோம். இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு கண்டிப்பா 128 கிடையாது. 118 சென்டிமீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனா மேற்கு கடற்கரை அஸ்ஸாம், மேகாலயா, தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேச பகுதிகளில் 200 மீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள்ல எப்பவுமே அதிகமான மழைப்பொழிவு தான் இருக்கு. ஏன்னா 2 மந்தையில் இருந்த 2 ஆண்டுகள் பிரிந்து சென்றதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒன்று சேர்ற இடம் தான் அந்த வடகிழக்கு மாநிலங்கள். அப்ப செகண்ட் மட்டும் தான் சரி. 33வது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குளிர் பருவத்தில் வளியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் எதை நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று நகர்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, குளிர்காலத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் உருவாகும் காற்று. ஸோ தெற்க நோக்கி நகர்தா பாருங்க. ஸோ அப்ப என்ன ஆன்சர்? டைரக்டாவே தெற்க நோக்கி நகர்வதன் மூலம் அப்படின்றத வந்துடணும். ஸோ வடகிழக்கு பருவக்காற்றுனா தெற்கு. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றுனா எங்கது? வடக்கு நோக்கி நகர்கிறது அப்படின்றத வந்துடணுங்க. நெக்ஸ்ட் 34வது கேள்வி. கூற்று மற்றும் காரணம் முடிச்சிருங்க. இது கூற்று, கூற்று 1, கூற்று 2. ம். குட், குட், குட். அப்ப பாருங்க, ஜெட் காற்றோட்டத்தின் மூலம் உருவாகும் காற்றானது பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்தில் மழைப்பொழிவையும், ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவையும் தருகிறது. இது இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஜம்மு காஷ்மீர் என்ன கிடைக்குது? பனிப்பொழிவு கிடைக்கிறது. இக்குளிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனளிக்கிறது. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. இங்க நெல் குடுத்திருந்தாலோ, வேற எது குடுத்தாலும் தப்பு. கோதுமை பயிர்களுக்கு உகந்தது. அப்ப 2 கூற்றுகளும் சரியாக தான் உள்ளது. சரிங்களா? அடுத்தது 35வது. இதெல்லாம் அசால்ட்டா போட்டுருவீங்க நீங்க. ஆனா இருக்கிறதே 18 உயிர்கோள காப்பகங்கள் தான். அத படிச்சிருந்தா ஒரு 4 கொஸ்டின் போட்டுருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்குள்ள தோணும். கண்டிப்பா அதான் உண்மை. அச்சன்குமார், அமர்கண்டக், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் 2த்துலயும் இருக்கா. தேர்த்தா கேரளா, திப்ரு சைக்கோவோ அப்படி திப்ரு சைக்கோவோ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், திகாங் திபாங் உத்தரப்பிரதேஷ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. ஸோ இதை மட்டும் போட்டுக்கங்க போதும். அப்ப தவறான இணை வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கோள காப்பகங்கள்ல இது மட்டும் தவிர மீதி எல்லாமே ரைட்டுங்க. ரைட் ஆனதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ நல்ல கேள்விங்க. இந்தியாவில் உள்ள 18 உயிர்க்கோள காப்பகங்களில் எத்தனை உயிர்க்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோ மற்றும் மனித உயிர்க்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது? மொத்தம் இந்தியாவுல 18 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக வந்தது. மற்றொன்று யுனெஸ்கோ மற்றும் பிளஸ் மனிதனால் உருவாக்கப்பட்டது. மேன் மேடுன்னு சொல்லக்கூடியது. அப்ப 11 உயிர்க்கோள காப்பகங்கள் மனிதன் மற்றும் யுனெஸ்கோவால் உருவாக்கப்பட்டது. மீதி 7 வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருந்தது. முதலில் உருவான உயிர்க்கோள பெட்டகம் நீலகிரி. கடைசியாக சேர்ந்தது கஞ்சன்சுங்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. 37வது. உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ எந்த காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில். 38வது கேள்வி. வடகிழக்கு பருவக்காற்றத்தின் மொத்த மழைப்பொழிவில் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதிகள் எத்தனை சதவீத மழையை பெறுகிறது? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தென்மேற்கு பருவக்காற்றுனா உங்களுக்கு எவ்வளவு வந்துடணும்? 75%. வடகிழக்குனா வந்து உங்களுக்கு 35% அப்படின்றது தெளிவா தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 39. இது சேலஞ்ச் பண்றேங்க உங்களுக்கு. 2வது கொஸ்டின் சேலஞ்ச். யார் ஸ்பீடா ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம். யாரு யாரு பார்த்தலாமா? என்ன கேள்வினே புரிஞ்சுக்கல சார். அதுக்குள்ள யார் யாருன்னு கேட்குறீங்களே சார் அப்படின்னு தோணும். ஆக்சுவலா இங்க நான் மழைப்பொழிவு கொடுத்திருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. ஆண்டோட வெப்பநிலை 22°C அதிகமாகவும், சராசரி ஈரப்பதம் 70%க்கும் மேலே உள்ள பகுதிகள் என்னன்னா, அயன மண்டல பசுமை மாறா காடுகள் தான் சொல்றேன். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. 40வது கொஸ்டின். ஸ்பீடா வாங்க முடிச்சிடலாம். ஆஹா! இது என்னங்க உலகிலே அதிக மழைத்தொடர் இருக்கிற பகுதி மவுசின்ட்ரம் மேகாலயால இருக்குன்னு சொன்னீங்க சார். ரைட்டு. இது என்ன சார் சென்டிமீட்டர் மழையில போட்டிருக்கீங்க?
அது நாங்க படிக்கிறப்போ எனக்கு ஷார்ட்கட்டா சொல்லி குடுத்தாங்க. 3 1 போட்டுக்கோ. நடுவுல 3வதா 4 போட்டுக்கோ அப்டின்னாங்க. சார் என்ன சார் 3 1 போட்டு நடுவுல 4வதுன்னா, அவ்ளோ சென்டிமீட்டர் மேல தான் மேகாலயால கிடைக்குது அப்டின்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மேகாலயால 1141ல கிடைக்குது அப்டின்ட்டு தெரிஞ்சுக்க. 41வது கேள்வி. சரியான விடை. ஆல்பைன் மற்றும் இமயமலை காடுகள். ஸோ கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். இதுல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குங்க. ஒரு ஸ்டேட்மென்ட்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இங்க நோட் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நெறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் ரைட்டுங்க. இந்த இடத்துல 900 முதல் 1800 மீட்டர் உயரமுள்ள சிற்பைன் எனப்படும் மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. என்ன கொஸ்டின்னா, சிற்பைன் எனப்படும் அதிகமான மரங்கள் எங்க காணப்படும்னா, ஆல்பைன் மற்றும் இமயமலை காடுகள்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. மீதி எல்லாமே ரைட்டா இருக்கு. அப்ப 1 அண்ட் 3 தான் ஆன்சர் சரி. அப்ப சிற்பைன் என்ற மரங்கள் எங்க காணப்படுகிறது? ஆல்பைன் மற்றும் இமயமலை காடுகள். 42வது கூற்று மற்றும் காரணம். இதுக்கப்புறம் ஈஸியா முடிச்சிருவீங்க. ஆனா மார்க் என்ட்ரி பண்ணுங்க நீங்க. சில டைம் நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்றோம்? கடவுள் மேல பாரத்த போட்டு எல்லாமே சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோமா? அது நமக்கு சரியாயிடுமா? அந்த மாதிரி கேள்வி தான் இந்த கேள்வி. ஏன்னா கான்செப்ட் ஓரியன்டடா இருக்கிறப்ப என்ன பண்ணிடணும்? எல்லாமே சரின்னு சொல்லிட்டு போடணும். அப்படிலாம் போடக்கூடாதுங்க. ஆனா இது எல்லாமே சரியான விளக்கம் தான். படிச்சு பொறுமையா பார்த்தீங்கனாலே அழகா தெரிஞ்சிரும். சரிங்களா? அடுத்து 43வது கேள்வி. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழை எந்த பகுதிகளுடன் தொடர்புடையது? அவ்வளவுதான். குட், குட், குட். கேரளா, கர்நாடகா. 1 அண்ட் 2 தாங்க ஆன்சர் ரைட். 44வது ஓத அலைக்காடுகள் குறித்து சரியானதை தேர்வு செய். இங்க சரி கேட்டிருக்கேன். நான் எல்லா இடத்துலயுமே சரி தவறு சூழ்ச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அதை கவனிச்சுக்கங்க. 44 எஸ். டைம் தரேன். யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்க பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்றது ஓத அலைக்காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அனைத்து கூற்றுகளும் சரியாக பொருந்தி உள்ளது. 45 தவறான இணையை கன்றி உயிர்க்கோள காப்பகங்கள். யாரு யாரு யார் ஃபர்ஸ்ட்? அவ்வளவுதாங்க. ஸோ அஸ்ஸாம், மனாஸ் வந்து அஸ்ஸாம்ல இருக்கு, நந்தாதேவி உத்தரகாண்ட்ல இருக்கு, நீலகிரி தமிழ்நாடு இருக்கு. சார் இங்க குஜராத்ல நாகர்கோயில்லையா? இல்ல கிடையாதுங்க. மேகாலயாவுல இருக்குங்க. மேகாலயா அப்படின்ற ஒரு இல்ல அதுல இருக்கு. மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்து வச்சுக்கோங்க. 46வது கேள்வி. முட்புதர் காடுகள் எனப்படும் காணப்படும் மரங்கள் எவை? யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம் வாங்க. சேலஞ்ச் இதுவும். முள்ளு இருக்கும் அந்த மரத்துல. கருவேல மரத்துல முள்ளு இருக்குமா? சீமை கருவேலத்துல முள்ளு இருக்குமா? ஈச்ச மரத்துல இருக்குமா? மூங்கில்லும் முள்ளு இருக்குமே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூங்கில்ல முள்ளு இருக்காது. இது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல தான் அதிகமா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அப்போ 1, 2, 3 தான் இருக்கும். மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அயனமண்டல பசுமை மர காடுகள் சொல்லக்கூடிய டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல இருக்கும். இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. 47வது கேள்வி. கூற்று காரணம். அவ்வளவுதாங்க. அப்ப தென்மேற்கு பருவமழை மட்டுமா தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கிறது? அதுவும் அதிக மழை தருதாம். கிடையவே கிடையாது. என்னது? வடகிழக்கு பருவமழை தான் தமிழகத்துக்கு அதிக மழை தருகிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பாயிடுச்சு. அப்ப கூற்று தவறு. காரணமானால் சரி. 6 வந்து அரபிக்கடலில் வீசும் தென்மேற்கு பருவக்காற்றின் மழைமருவு பகுதி தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? வெஸ்டர்ன் காட்ஸால தான் என்ன ஆகுது தமிழ்நாட்டுக்கு இங்க மழை கிடைக்கல. இல்லன்னா கிடைச்சிருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து 48வது கேள்வி. வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்து பரிந்துரைக்க அரசாங்கத்திற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு. பரிந்துரைகளை வழங்க. ஈஸி. குட், 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 குட். எக்ஸலன்ட் கைஸ். வாங்க, வாங்க. கடைசியா ஒரு குட்டி ஸ்டோரியோட முடிச்சிடலாம். டி தான் ஆன்சர். இந்திய வனவிலங்கு சரணாலயம். ஓகேங்களா? அடுத்தது 49வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க.
ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா இருக்கா பாருங்க. கரெக்ட்டா இருக்கு. 30 35. ஆனா வானிலை என்பது 10 வருட கால இடைவெளிலாம் கிடையாது. இட் இஸ் டைம் டூ டைம் வெதர் சொன்னதா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வானிலைன்னு சொல்லுவாங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்க என்ன கேட்டிருக்கோம்? சரியானது கேட்டிருக்கோம். சரியானது கேட்கிறப்போ 2 மட்டும் தான் சரி. லாஸ்ட் கொஸ்டின்ங்க. கம் ஆன். பின்வருவனவற்றில் எதை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் ஜெட் காற்றுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது? ஆஹா! இப்ப தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இது எல்லாமே. குட், 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 குட். இந்த லூ காற்று வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் பகுதியிலும், அந்த பஞ்சாப், ஹரியானா பகுதியிலும் இருக்கும். மாஞ்சாரல் பார்த்துட்டோம். கேரளா, தமிழ்நாடு. கால் பைசாகி பார்த்துட்டோம். பீகார், அஸ்ஸாம் பார்த்துட்டோம். ஸோ அப்ப மேற்கத்திய இடையூறுகளை கொண்டு வருவதில் ஜெட் காற்றுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோகிராஃபில செகண்ட் லெசனான காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுடைய மார்க் என்னன்றத மறக்காம பதிவு பண்ணுங்க. 50க்கு எவ்வளோ மார்க்ன்றது. ஏன்னா உங்களுடைய மார்க் நாங்க தெரிஞ்சு கண்டிப்பா ஃபாலோ பண்ணிப்போம். சரிங்களா? ஓகே காய்ஸ். இந்த ஒரு லைவ் மட்டும் தான் நான் வரேன்னு சொன்னேன். அடுத்த லைவ்ல சார் வந்துருவாரு. கரெக்ட்டா சொல்லிடுவாருங்க. ஓகேங்களா? அடுத்த லைவ்ல சந்திப்போம். அடுத்த லைவ்ல சார் சந்திப்பாரு. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகேங்க. ஓகேங்க. தேங்க்யூங்க. பாய்ங்க. மார்க் அப்படியே என்ட்ரி பண்றேங்க. நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுறேன். ஓகே. ஓகே. குட், குட், குட். ஓகே காய்ஸ். சந்திப்போம். அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி.